உங்க எல்லார் வீட்லயும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க. காலையில பெரும்பாலும் சாப்பிடாம போயிடுவாங்க, அனுப்பிச்சிருவீங்க. அதை மாற்றணும் என்று முடிவு செஞ்சு இதே மதுரையில தான் நான் தொடங்கி வச்ச காலை உணவு திட்டத்தில் 59,394 பள்ளி குழந்தைகளுக்கு இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் சூடான சுவையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவு வழங்கப்படுது. சின்னதா உடம்புக்கு பாதிப்பு ஏற்பட்டா அதுக்கு செக்அப் பண்ணோம்னா டவுனுக்கு போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிக்கணும். சின்னதா ஏற்படக்கூடிய விபத்தா இருந்தாலும் அல்ல ஏதேனும் சிறிதா நோய் வந்தாலும் உங்களுடைய வீடுகளுக்கே வீடு தேடி வந்து பரிசோதனை செஞ்சு மருந்துகளை வழங்கி பிசியோதெரபி சிகிச்சை போன்றவற்றை வழங்குகிற மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் உங்க மாவட்டத்தில் எத்தனை பேர் பயன்பெற்றிருக்காங்க தெரியுமா? 8,60,60,000 பேர். விபத்து நடந்தா முதல் 48 மணி நேரம் உயிர்காக்கும் சிகிச்சைக்கான செலவை அரசு ஏற்றுக்கொள்ளும். இன்னுயிர் காக்கக்கூடிய நம்மை காக்க 48 இந்த திட்டத்தின் கீழே இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் 16,000 பேருடைய உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு. இல்லந்தடி கல்வி என்னும் எடுத்தும் திட்டங்கள்ல மதுரை மாவட்டத்தை 3 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு வீட்டுக்கே போய் பாடம் சொல்லி கொடுத்திருக்கிறோம். படிச்சு டிகிரி வாங்கினா போதாது, வேலை வாய்ப்பை பெற வைப்பதற்காக திறன் பயிற்சிகள் ரொம்ப முக்கியம்னு உணர்ந்து நான் தொடங்கின கனவு திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். பல ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி படிக்க வேண்டிய ஸ்பெஷல் கோர்ஸ் எல்லாம் எந்த கட்டணமும் இல்லாம இதுல சொல்லி தரப்படுது. அப்படி மதுரை மாவட்டத்தில் மட்டும் பாத்தீங்கன்னா 1,17,000 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிச்சிருக்கிறோம். இவங்கள பலர் ஆண்டுதோறும் அரசு நடத்துற பாராட்டு விழாவில் கலந்துகிட்டு அவங்களுடைய வெற்றி கதைய பகிர்ந்துக்கிறதையும் நீங்க டிவியில எல்லாம் பார்த்திருப்பீங்க, பூரிப்படைஞ்சிருப்பீங்க. இப்ப அண்மையில அரசு சேவைகள் அனைத்தையும் ஒரே முகாமில் கொண்டு வந்து உடனே தீர்வு காணும்னு கொண்டு வந்ததுதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த கேம்புக்கு போயிருப்பீங்க. உங்களை மாதிரி 75,597 பேர் மதுரை மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பயன்பெற்று இருக்கிறாங்க. அது கூடவே நான் தொடங்கி வச்ச இன்னொரு திட்டம் தான் நலம் காக்கும் ஸ்டாலின். உங்களுடைய நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்சு சிறப்பு மருத்துவரோட ஆலோசனைக்கு ஏற்பாடு செஞ்சு மேல் சிகிச்சை உறுதி செய்யக்கூடிய இந்த திட்டத்தில் 22,766 பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. இந்த மதுரை மாவட்டத்தில் மட்டும் நலம் பெற்றிருக்காங்க. வயதான தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள் கிட்ட ரேஷன் பொருட்களை எல்லாம் வீடுகளுக்கே கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தாய் மாணவர் திட்டத்தில் மதுரை மாவட்டத்தை சார்ந்த 86,130 பயனாளிகள் மாசம் பலன் பெறாங்க. முதல்வரின் முகவரின் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்திலிருந்து பெறப்பட்ட 3,75,000 மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கு. மதுரை மாவட்டத்தில் தாய் தந்தைய இழந்த 341 குழந்தைகளை அன்பு கரங்கள் திட்டம் மூலமாக இந்த அரசு பாதுகாக்குது. 4,196 விவசாயிகளுக்கு புதிய மின் இணைப்புகள் இந்த மதுரை மாவட்டத்தில் கொடுத்திருக்கிறோம். இதெல்லாம் நம்ம முத்திரை திட்டங்கள்ல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லிஸ்ட் மட்டும்தான். இப்படியே ஒவ்வொரு திட்டத்திலும் எவ்வளவு பயனாளிகள் பட்டியலிட்டு சொல்ல ஆரம்பிச்சா இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. ஒவ்வொரு நாளும் இத்தனை லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய மாதிரி நாம் திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் நீங்க பாக்குறீங்க எதிர்கட்சிகள் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. வயிற்றெரிச்சலும் ஆற்றாமலையும் ஆரோக்கியமற்ற அரசியல் சூழ்ச்சிகளை செஞ்சு பார்க்கிறாங்க.
நாம வளர்ச்சி அரசியலை பேசினா அவங்க வேற அரசியலை பேசுறாங்க. நான் உறுதியா சொல்றேன், அவங்க எத்தனை சூழ்ச்சி செஞ்சாலும் அத்தனையும் நாங்கள் முறியடிப்போம், அதை சிதைப்போம். இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கிட்ட அந்த பாட்சாலாம் பலிக்காது, எதுவும் எடுபடாது. நேற்று முன்தினம் நான் ஒரு ட்வீட் போட்டேன், பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியல். அதை நிரூபிக்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி முன்னாடி 36,660 கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் 56,916 பேருக்கு வேலைவாய்ப்புகளை உறுதி செஞ்சுட்டு தான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இதுதான் எங்க அரசியல். மதுரையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியையும் நல்ல தரமான உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்குற இடங்களாக உருவாக்கணும்னு இந்த அரசு ஓயாமல் பாடுபடும். சிலதை கம்பேர் பண்ணி நான் சொல்றேன், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் இந்த மதுரையில ஒரு அறிவு திருக்கோயிலா முத்தமிழக தலைவர் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கட்டப்படும் அறிவிச்சோம். அதை நான் சொன்ன காலத்துக்கு முன்பே பெருசாக கட்டி முடிச்சு இப்ப பல லட்சம் பேர் அதுல பயணிச்சுக்கிட்டு வராங்கன்னு நீங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு மதுரைக்கு அறிவிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சு? இன்னும் வரல. மதுரை மண்ணில் நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டுக்கு உலக தரத்திலான 62 கோடி ரூபாயில கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவது அரங்கு அமைப்போம் அமைச்சிருக்கிறோம். அறிவிச்சிட்டு அறிவிப்போடு நிறுத்திடாம அமைச்சிருக்கிறோம். இதே பாஜக அரசு நம்ம மதுரையில் நடந்த கீழடி அகழ்வாராய்ச்சியை நிறுத்த பார்த்தாங்க. நம்ம ஆட்சிக்கு வந்ததும் பல கட்டங்களாக கீழடி ஆராய்ச்சியை முன்னெடுத்து அது செயல்படுத்துவது மட்டுமில்லாமல் இதுவரை கிடைத்த தொல்பொருட்கள் கொண்டு பிரம்மாண்டமான கீழடி அருங்காட்சியகம் அமைச்சிருக்கிறோம். உலகம் முழுக்க இருந்து கீழடி அருங்காட்சியத்தை பார்க்க தமிழர்கள் வராங்க. ஆனா ஒன்றிய பாஜக அரசு கீழடி ஆய்வறிக்கை கூட வெளியே வந்துவிடக் கூடாதுன்னு தமிழ் மேல வெறுப்போட நடந்துக்கிறாங்க. மதுரையில உலக தரத்தில் ஆக்கி மைதானத்தை திறந்து வச்சிருக்கிறோம். 24 நாடுகள் கலந்துக்கிற ஜூனியர் ஆக்கி உலக கோப்பை நம்ம மதுரையில நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒன்றிய பாஜக அரசு என்ன செய்யுது? குஜராத் மாதிரி அவங்க கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு விளையாட்டு நிதியை கொட்டி கொடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடுனா ஒண்ணும் கிடையாது. விளையாட்டுல மட்டுமல்ல, மதுரையை முக்கிய தொழில் மையமாக உயர்த்துவதற்கு முதலீட்டாளர் மாநாடு நடத்தி வேலைவாய்ப்பை நாம கொண்டு வரோம். ஆனா ஒன்றிய பாஜக அரசை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்க? நம்ம இளைஞர்களை பகோடா வைக்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்க தரம்.